மத்தால நீ அடிக்கிற என்னையும் நீ அடிக்கிற வீட்டுல யார் அடிக்கிறாங்களோ ராஜா வீட்டுலப்பா என்ன பாட்டு பாடுங்க காது கேட்கலையா கூடிய பின்பாட்டு பாடியா பாடுவேன் ஐயா வச்சா கையா வச்சா அம்மா பூ என்ன ஆம்பளை நடிச்ச கொண்டாடி கோவம் வராதா அப்படி எப்படி ஐயோ வச்சா கையா வச்சா ரோட்ல தலைய வச்சா எழுப்பிட்டா நீ உட்காந்துக்கா அந்த பாட்டு அப்படி கிடையாது கோயில் போடாது கவனி Shut up your mouth, walk up. அப்பா பேசாத வாயை மூடு சொல்லு எல்லாரும் போடுங்க ஜிப் வாய்க்கு இன்னுமே இடம் கிடைக்கல சக்காத்தியா மலையாளு கருமில அவதான் இன்னொருத்தி போனா பாரு எங்க போய் சந்தன உட்காந்துட்டாங்க அவ யாரு தெரியுமா ஒண்ணு விட்ட ஊருமில்ல சரி நாங்கெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னுங்க நானும் சொல்லிட்டேன் சரி நீ பாடுறது அப்படி கிடையாது எப்படி ஓஹோ எந்த பிள்ளை ஐயோ வச்சா கையா வச்சா ரயில் ரோட்ல தலைய வச்சா எந்த தலையா இந்த தலைய அரே வாப்பா ரயில் ரோட்ல கொண்டு போய் தலைய வைங்க இந்த பேசுங்க வேணான்னு சாமி பேசுறது பேசுறீங்க சத்தம் வராத பேசுங்க எடு சூத்து பழுக்குது யாரு பேசினாலும் எடு சூத்து கட்டியா குசு குசு பேசுறதான் சொல்லு பேச வேணாம் நாளைக்கு பேசிக்கிட்டு நாளைக்கு வெளிநாட்டுக்கு அவங்க பேச மாட்டாங்க ஒரே வேலை என்ன வேலைன்னு கேட்டியா பாட்டு போடுவாங்க என்னன்னா சாப்பிட்டு தூங்குவாங்க கோயில் கும்பாபிஷேகம் போது ஆமாடா அதான் வாப்பா நீ பாடல பாட்டு தான் தப்பு இருக்குது தப்பா சரி ரைட் நான் எடுத்துட்டு போய் ரயில் ரோடு வந்து கொண்டு போய் ஆமா தலைய ரயில் ரோடு வச்சுட்டா ரயில் சும்மா இருக்குமா என் தலை நச்சு பிச்சா போயிடுறே மக்கள வழி பாட்டு பாதி பாடுறா சார் ரைட் சார்
அடிச்சிருந்தாங்க தப்பா பாடாதா தப்புடா பாட்டு பாட்டு எல்லாம் பாடினாலும் தப்புன்னா எங்கடா பாடுங்க வீட்டு பாடு இவ்வளவு நேரம் சத்தம் போடுறான் அந்த வானத்துல மப்பு உன் மேல அடிக்குது கப்பு கப்பு நான் சோப்பு வாங்கி தாரேன் துணியை போட்டு தோச்சு போட்டு எடுத்துருவாங்க அதான் சரி என்னடா பாடுன? லகடா பாட்டு. என்ன பாட்டு பாடுனே அவனே கேளு. டேய். இதுக்கு தான் வேணும். நான் நேரத்துக்கு முடியாது. இதெல்லாம் நீ செத்துருவ. மானாடா. இல்லடா. நான் என்ன பாட்டு பாடுன்னு தெரியாம ஓம்பட்டு. எந்த பல்லு அந்த பல்லியா என்ன பாட்டு படுப்பு பிடிக்கு வண்டி பாலகாடு பகு வண்டி வண்டி யாரு போய் பால் குடிக்க சொல்ற ஒரு கிளவிதான் உட்காந்து அவரு பால் குடிக்க தொங்கி எல்லாம் இது சீபால் கட்டிக்கணுங்கடா இவ்வளவு நாட்டுக்கு அவங்ககிட்ட போய் குடிக்க சொல்ல என்னன்னா பஞ்சமாவை அங்க கிளவங்கிட்ட கொடுக்குது அப்படி பாத்து பாரு ரைட்டு பாரு அவளுக்கு ஒரே சிரிப்பு
என்னடா வாப்பா ஒரே 5 நிமிஷத்துக்கே ஒரே ஊம்பலா இருக்குதுடா. ஹலோ வாக்காள பெருங்குடி மக்களே, வாலிப வயோதிக அன்பர்களே, நண்பர்களே மற்றும் வயசுக்கு வந்தவங்களே வராதவங்களே, இவ்வளவு போல இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு போலான்னு கீரவங்களே, அனைவருக்கும் முதலுக்கன் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வச்சு நான் உனக்கு வணக்கம் வைக்கிறியா? நல்லா இரு. எத்தனை நாளைக்கு? ஒரு 4 நாளைக்கு. 4 நாளைக்கு அப்பார்ட்மெண்ட் நாசமா போவாங்கடா. யாரா கேட்டு? என் கூட்டுக்காரிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு ஆம்படியா. ஆமாடா, மத்தவங்க 2 பொண்டாட்டி கட்டினா 2 ஆம்படியா கட்டிக்கிறாங்க பொம்பளைங்க. யாருக்கு என்ன தெரியும்? எப்படா சுனேஷா? தினேஷ் என்ன பேசுற? வந்த உடனே வணக்கம் வச்ச. வணக்கம் வச்ச உடனே கையில் வச்சாதான் நீ ஒழுங்கா பேசுவீங்க. நான் இதுக்கு மேல தவறாத கூத மாட்டேன் ஐயா. கூத மாட்டேன். தவறா பேசக்கூடாது. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இங்க எத்தனை பேர் தாய்மார் உட்காந்துக்கிறாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். எங்க அப்பனும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணி 19 வருஷம். ஏய் 19 வருஷம் கழிச்சு அதாவது யாருக்கு தெரியுமா? பெருமாள் சாமிக்கு கும்பிடிக்கு இருந்து பெருமாள் நரசிம்மர் 2 ஒண்ணு தான். அவருக்கு கும்பிடிக்கு இருந்து 17 கடாய் வெட்டாங்க. நான் பிறந்தது பெருமாள் கோயிலுக்கு அந்த கடாய் வெட்டுறாங்க. என்ன சொல்ற? பெருமாள் கோயிலுக்கு கடாய் வெட்டுவாங்களா? கடாய் வெட்டுறது இல்லையா? அதுக்கு வெட்டுறது இல்ல. பெரியாண்சி கோயில் ராடி. பெரியாண்சி கோயில் கேளு. பிறக்காத பேரும் பிறந்துட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வந்து என்ன பண்ணாரு? முத நம்மளுடைய வம்சத்துல முத புள்ள பிறந்துன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வந்த உடனே எங்க தாத்தா வாயில வச்சிட்டான். செவான சக்கர செவான வச்சுட்டாங்க. இதை கேட்டுக்கா. எங்க பாட்டு செவான வச்சது தெரியாத எங்க பாட்டி வந்த உடனே அவளும் வச்சுட்டா வாயிலே செவான. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் சார் தாங்கள் டயல் செய்த வாடிக்கை தச்சன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகுது. கவலைப்படாத 12 மணிக்கு மேல நம்மளுக்கு அப்படி பிறக்காத பேரம் இறந்துடான்னு சொல்லி எல்லாரும் சேர்த்து வசம் வச்சதையோ என் வாய் ஒரே குதிரை வாய் இருக்கட்டும். மேல ஒரு ஏத்தி மேல ஒரு புல்கே சருட்டு. எந்த புள்ள கை சேர்த்து இவளா இல்ல அவளா? அவங்களாம் சருட்டு போறதுல அவங்களாம் நைட் போட ஆரம்பிச்சாங்க. நைட்ல தான் எல்லாரும் போடுறாங்க. நைட் எப்ப வந்து அப்படியே கேட்டு போச்சு போடுவோம். ஒரே ரசனமா இருக்குதா? ஏய் அட பாரு, வெக்கப்படாதா? ஐயோ ராமா. அவன் பார்த்து சிக்னல் பண்ணா. அவன் காசு கூட கூப்பிடல. கட்டிங் வசனுக்கு வாடான்னா அதோட இப்பதான் வெந்தீங்களா? நல்லா பாத்து சரிவேறு கூட அழகலாம் இல்லையோ இருந்தாலும் அழகுக்கு வர கடைசியா அந்த கடைசியா என்ன பண்ண அவர் கணக்குல சரி கேட்டு போய் அவனால ஒரு புள்ள பேண்ட் ஃபுல் கை பேண்ட் முழுக்கால பேண்ட் போட்டு வண்டிக்கிறேன் சொந்தக்கார சரியான வித்தையெல்லாம் கட்டுறதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படி சொந்த கதை சோதனை கேக்குற என்னுடைய சொந்த கதை சோதனை இருந்தாலும் நான் சாதாரணமான ஆள் கிடையாது. அப்படி எனக்கு வந்து பாத்தீங்க, நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் பெரிய மந்திரவாதி. மந்திரத்துக்கு வியாதி கிடையாது. சம்பளம் வாங்கினு திருப்பத்தூர்ல இருந்து வந்து இங்க ஆட்டாடுறீங்க. காசு வாங்கின ஆட்டாடுற நீங்களே அவ்வளவு வார்த்தை பேசும்போது
30,000 ரூபாய் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து காசு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 3 மணி நேரம் பேசல என்னடா தப்பு சூத்த பண்ண உட்கார படா பின்ன பொழுது வெடிச்சா காசு ஆமா அவருதான் கதை கத்த கல்யாணம் புரிச்சோம். கல்யாணம் என்ன பண்றது நாமளும் வந்து பேசிட்டு யாரும் பேசாதீங்க தயவு செய்து. கத்தி பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆடுறதுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆடுறாங்க, அவங்க பூரா பாட்டு போட்டு தையா தக்கான்னு குதிச்சுட்டு வெறும் 3 மணி நேரத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் இருங்க 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்றீங்க. நீங்க 30,000 ரூபாய் காசு கொடுத்து இந்த ஆட்டை நீங்க சும்மா விட கிடையாது. இது எதுக்காக? இந்த இப்ப சாமிக்காக தான் நாடகம் கொடுத்துக்கிறீங்க. இப்ப என்ன வேஷம் வரும், அதுக்கு அடுத்து என்ன வேஷம் வருது, அதெல்லாம் தெரியுமா தெரியக்கூடாதா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன நாடகம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பேர் தெரியணும். அதெல்லாம் கதை விளக்கம் கேட்கணும்னா நீங்க சத்தம் போடாமக்கணும். பப்புன்னு காமெடி பேசுற அகல் மகள் பப்புன்னு தான் பேசக்குள்ள சிரிங்க, காமெடி பண்ணக்குள்ள சிரிங்க வேணாம்னு சொல்ல. இங்க பாருங்க, நான் சாதாரண ஆளு கிடையாது. நான் பெரிய மந்திரவாதி. மந்திரவாதியா இருந்தாலும் சாதாரண மந்திரம் இல்ல. அதாவது எங்கெல்லாம் போய் கத்துட்டு வந்தேன். மேல் மலையாளம், கீழ் மலையாளம், கொச்சி மலை, வடக்கு மலை, கொக்கா மலை. என்ன கொக்கா மலை? அங்கெல்லாம் போய் மந்திரத்தை கத்துட்டு வந்தாலும் பாதி மந்திரத்தை தூக்கிடு இந்த ஊருக்கு வந்துருக்கிறேன். என்ன ஊரு இது? கொஞ்சம் காட்டியா கொஞ்சம் என்ன காட்டுறது நான் சாதாரண மண்ணாலா? சும்மா தான் 3 மாசம் அது நான் சொல்ல. வேற மந்திரத்தை கால் சொல்ல புல்ல கால் மந்திரத்தாவா? மொத்தமா எங்க வீட்டுக்கார அடிக்கடி காட்டுன்னு நான் கழட்டிருந்து மந்திரத்தை காட்ட பாருங்க. மந்திரத்தை அப்படி மந்திரத்தை நான் காட்டணும்னா சாதாரணமா காட்ட முடியாது. ஒரு 2 பசங்களை மட்டும் கூப்பிடு. மண்ணாட்டி பிட்டிலே ஒரு ஆம்பளை இல்லையான்னு நினைச்சான். ஆனா ஆம்பளை சிங்கமா 2 பேர் நின்றுடா. ஆம்பளை சிங்கம் அவுத்து விட்டு பாடுறா நல்லா தொங்கும். சாதாரணமான பசங்க கிடையாது. இந்த மண்ணாத்தி பிட்டில பேர் சொல்றதுக்கு தான் பிள்ளைங்க இல்லையா? புள்ளன்னு பேசுறது பேர் சொல்றதுக்கு தான். ஆனா பலான மூட்டு பையன் நான் வந்து நேரா நிக்கிறேன் தைரியமா அப்படி நெஞ்ச நிமிதிச்சு நிக்கிறான். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா அப்போ பெரிய விஷயம். இந்த என் மந்திரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் முத நம்மளே அறிமுகப்படுத்திக்கணும். இதனால உங்க 2 பேரும் சொல்லணும். உன் பேரு என்ன குட்டி? சத்தமா பேசு. சரி சத்தமா பேசுறா. ஹரி கிருஷ்ணன் சொல்லு. ஹரி கிருஷ்ணன். உன் பேரு? தருண்குமார். நல்லா இவன் கொஞ்சம் சுலோ. அவன் பாஸ்ட் 3 மாசம் தான். உன் பேரு ஹரிகிருஷ்ணா, உன் பேரு தருண்குமார். நல்ல பசங்க 2 பேரும் கை கொடுக்குறாங்க. நல்ல பசங்க. உங்க அப்பா பேரு என்னது? உமா பேரு? ஜமுனா விட்டு பையனா நீ? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது போச்சு குட்டி. உன் பேரு? உங்க அப்பா பேரு? கிருஷ்ணா. உங்க அம்மா பேரு? மகேஸ்வரி. உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? எங்க அப்பனுக்கு கல்யாணம் ஆகும் போது நான் 3 மாசத்து குழந்தை. பின்னாடியே பிறந்தாங்களா? கடவுளே எல்லாம் பின்னாடி பிறக்கிறாங்க. பின்னாடி பிறந்தாங்க. ரைட் குட்டி. நல்ல பசங்க. எத்தனாவது படிக்கிற? 6ஆவதா? நீ? 5வது. அப்படின்னா பரவாயில்ல நல்ல பசங்க. டீச்சர் கிட்ட படிக்கிறீங்களா வாத்தியார் கிட்டயா? நீ
எப்படா நீ சத்தமா பேசுற? டீச்சர் கிட்ட படிச்சிருந்தீங்க என்னடா சத்தம் வந்தோம். ஐயோ ஆண்டவா. சரிடா. இங்க பாரு. அப்படி இருந்தாலும் டீச்சர் கிட்ட படிச்சதே என்ன கொடுக்குவா? டீச்சர் கிட்ட போனா ஃபுல்லா பாடம். கத்து கொடுக்கறதே. ஆயாம கிட்ட போயிருந்தா தின்றதே கொடுத்துக்குவா. டீச்சர் கிட்ட நல்லா படிச்சிருந்தா மார்க் போடுவாங்க. மார்க் நல்லா படிக்கணும்னா முட்டை போடுவாங்க. ஆமா. அது ஆயமா கிட்ட போனா அவன் சோறு போட்டு முட்டை போடுறான். அவ்வளவு முட்டை போடுறா இவ்வளவு முட்டை போடுறா. ஆமா. ஆனா ஒண்ணு குஞ்சு பெருக்காம இருந்தா சரி. அப்படியே இருந்தாலும் உங்க பேரு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கல எனக்கு வேற என்ன பண்ண பிடிக்கலடா. பேர் பிடிக்கல. ஆமா. இவங்க ரெண்டு பேரையும் மாத்தணும். என்ன பேர் மாத்துற? இவனுக்கு சாதாரண பேர் இல்ல. இவன் பேர் அனில் குமார். இவன் பேர் சுனில் குமார். இந்த பேர் எனக்கு பிடிக்கலையா? இந்த பேர் பிடிக்கலையா? சரி விளையாட்டுத்தனமான பசங்க நீங்க. அதனால என்ன தெரியும் விளையாட்டுத்தனமா பேர் வைக்கணும். இவன் பேர் வாலிபால். இவன் பேர் ஃபுட்பால். வடா லவடிக்கு பால். ஏய் 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 இத போல லவடிக்கு பால். இதா பையா உங்களுக்கு சாக்கு லேட். நாலு கொஞ்சம் சப்புங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாக்கெட்ல போட்டுங்க அப்புறமா அப்புறமா உட்காந்து சப்பி சாப்பிடணும். இதுவும் உனக்கு பிடிக்கல. அழகா பாத்துன்னு வச்சுக்க வருஷ கணக்குல பேர் வச்சுக்க மாசத்து கணக்குல பேர் வைக்கணும். அந்த மாதிரி பேர் வச்சா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இவன் பேர் ஜனவரி. இவன் பேர் பிப்ரவரி. நீ டெம்பரவரி. அது ஒரு அந்த பேர் பிடிக்கல. வேற எப்படி வைக்கிறது? நல்லா வாய் வளர மாதிரி வாழைப்பழம்னு வைடா. பேர் இல்லையா? அந்த மாதிரி வேற மாதிரி தண்ணி. இவன் பேர் தண்ணி. அவன் பேர் வேற பேரு. சரி இதுவும் வேணாம். நல்லா வாய் கடிச்சு சாப்பிடுற மாதிரி. கடிச்சு சாப்பிடுற மாதிரி நல்லா நறுக்குன்னு வைக்கிறதுனா முறுக்குன்னு வைடா. இந்த பேர் எனக்கு பிடிக்கலையா? இதுவும் பிடிக்கல. இன்னொரு பேர்ரா. இவன் பேர் கடைசி பேரு நல்ல அழகான பேரு. இவன் பேர் சரவணா. இவன் பேர் சொரவணா. நல்ல பேர் வச்சிருந்தால அதெல்லாம் ஒதுக்கியா? இன்றதில் வைக்கலாமா? இன்ற போய் வைக்கல சொல்லலாம். இவன் பேர் எள்ளு. இவன் பேர் கொல்லு. இந்த வீதி வழியா அந்த பையன் போனாட்டே கொல்லு எள்ளுன்னா யாரும் அசிங்கமா இல்ல. ஏடா ஊர் உலகத்துல யாருமே வைக்காத பேர் வச்சு விட்டாலும் மானான்றீங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் வீட்டு பசங்கடா? எங்க அக்கா வீட்டு போறீங்க. உங்க அக்கா பிள்ளைங்களா? ஆமா. உங்க அக்கா வீட்டு பிள்ளைங்களே. அக்கா வீட்டு பிள்ளைங்களே. அக்கா வீட்டு பிள்ளைங்க சொல்றா. அக்கா வீட்டு பிள்ளைங்க. ஆமா. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பேசினா கேக்குவாங்களா? நான் என்ன சொன்னாலும் எங்க தம்பி எங்க அக்கா வீட்டு பிள்ளைங்க. அக்கா வீட்டு பிள்ளைங்களே பேசியே கேக்குவாங்களா? உனக்கு என்ன தெரியல குட்டி. நான் போடுற மந்திரத்தை போட்டேன்னா உன் பேசி கேட்க மாட்டாங்க. அப்படி நான் வசிப்படுத்துன்னா ஃபர்ஸ்ட் காலா தூக்க சொல்றான். தூக்குங்கடா கால் ரெண்டு பேரும். நான் தூக்குறேன். எப்படி மூணு பேர் சேர்த்து நீ சேர்த்து பாக்கி தாலியா இருக்கிறதுக்கு மண்டபத்துக்கு போறேன் அதுக்குதான். காலை இவ்வளவு மட்டும் தூக்குங்கடா எப்பா. நான் கொஞ்சம் பிடிக்கிற வேலைக்கு போனதில்ல. அதுக்கு ஆலோசனை அது தண்ணி வேற டிபார்ட்மெண்ட். தூக்குடா காலை. தூக்குடா தைரியமா தூக்குடாடி. அது கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளையா பேசுவான். என்னென்ன பண்றீங்க? சாதாரணமா மட்டும் நினைக்காத. இவங்களை நான் வசிய படுத்தனா நாளைக்கு காலையில கூடி ஆத்துக்கு வந்துடும். என்ன சொன்னாலும் எங்க அக்கா ஒண்ணு பிடிங்க எனக்கு பேச மாட்டேங்க கேட்பாங்களே. அப்படியா? உனக்கு மந்திரம் சாதாரண மந்திரம் நினைக்கிறியா? என்ன புடுங்காத? அப்ப நான் தரும்பில இருந்து மயிரை புடுங்க. ஓஹோ ரைட்டு. இப்ப என் குலதெய்வத்தை நோண்டுறான். ஓம் காளி மூலிகம் கல்பிட்டு தேகி ஓம் காளி மூலிகம் கல்பிட்டு தேகி ஓடி வாடி ஓடி வாடி கண்டாரா ஓடி. எங்க அம்மா அப்படி கூப்பிட்டா வருவா. அப்படி கூப்பிடுறா. என்ன பண்ண? ஜெய் ஜக்கம்மா. ஓம் ஜெய் காளி மூலி ஓடி வாடி ஓட்ட. ஓம் ஜெய் ஜக்கம்மா பாவாட தூக்கி. சொல்லுங்க ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா.
பாவாடை தூக்கி கையை விட்டுணும் சொல்லியா இது வேணாவா அதனால அப்படியா இங்க பாரு இவங்களை நம்ம வசிப்படுத்துறது சாதாரணம் கிடையாது ஓ யானு கேளு மந்திரம் கரெக்டா வேலை செஞ்சிருந்துச்சு. வருஷத்துல ஒரு நாள் தான் ஆட்ட ஆடுறீங்க. ஆனா இந்த ஊர்ல சாமி அடிக்கிறதுக்கு எத்தனையோ விதமான பம்பு வச்சு ஊர் உலகத்துல சாமி நேர்ல பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கோயில் கட்டி லட்ச ரூபாய் கோயில் கட்டி நாங்க சாமி நேர்ல பாத்துருக்கீங்க. இன்னைக்கு சாமிய பாக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத எல்லாருமே
சாமி பாத்துட்டீங்களா? எல்லாருமே சாமி பார்க்கணும்னா கையை தூக்கி எல்லாரும் அம்மா தாயே ஜக்கம்மான்னு சண்டை பாடுங்க. கும்பிடுங்க. சாமி பாத்துட்டே வாங்கறாங்க. ஏய் பையா, நீ வா. ஏய் என்னடா சாமி காட்டுறா. சாமி இங்க வா. அங்க நில்றா. இப்படி வா. நீங்க ரெண்டு பேரும் முட்டி போடுங்க. நீ நில்றா. ஒருத்த முட்டி போடுறா. யாரோ தீங்க வரடா. யாரவ? சாமி காட்டுறீங்க. சாரா ஏன் நிக்க வைக்கணும். டா நில்றா. சாமி கூப்பிடணும்னா அம்மா தாயே ஜக்கம்மான்னு ஒரு டைம் ஜோரா கை தட்டுங்க. தெரியுமா? சரி இவங்க ரெண்டு பேரும் இங்க பாரு குட்டி பொழுது வெடிட்டு வரலாம். நான் எப்ப வேஷம் அளிக்கிறேன் அப்பதான் அளிக்கிறேன். அப்படி நீ இவங்க ரெண்டு பேரும் இந்த கம்பெனிக்கே டிஸ்ட்ரி பண்ணி அவங்க தான். அதனால அப்படி இருந்தாலும் நான் யாரு என்ன பேரு அதாவது இந்த சவி அலங்காரம் செய்து வரக்கூடிய அப்படியா அப்படி இருந்தாலும் இந்த சபையை அலங்காரம் செய்து வரக்கூடிய படம் பார்த்துட்டு வருவீங்க சொல்லுப்பா. இந்த சபையை அலங்காரம் செய்து வரக்கூடிய அகட விகட ராயல் பக்கம் அனைவருக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இந்நாளை பெரியவந்தும் என்ன நாடகம் எதற்காக என்பதை நமது கம்பெனி சேர்ந்த ஆசிரியர் பேசுவார். அவரால் மற்ற விஷயம் சபையோருக்கெல்லாம் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் தெய்வீக போன்ற சபை சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக விளங்கும் காளி மாரி சண்டை. காளி மாரி சண்டைனா அக்கா தங்கச்சின்னு வச்சுக்காங்களே. காளி மாரி சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்திலே எத்தனை குற்றம் குறை இருந்தாலும் பொழுது விடிய பரிகந்தம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கணிகாலம் 96 தத்துவம் நம்மை போல நாடக மேதையில் அமர்ந்து எத்தனை குற்றம் குறை செய்தாலும் பொழுது விடிய பரிகந்தம் இந்த நாடக பிள்ளைகளை மன்னிக்குமாறு பணிவன்போடு அப்படி இருந்த போதிலும் இந்த காளி மாரி சண்டையிலேயே முதலாக கதாநாயகனாக யார் வருபவர்? யாருங்க? சிங்கக்கோட்டையா ஜகத்தோடு பரிபாலம் செய்து வருகின்ற யாரு? மதுசூரன் என்று சொல்லக்கூடிய சூரனாகப்பட்டவர் தர்பார் அன்னவர் வந்ததே உண்டானால் கதை துவக்கும். நன்றி, வணக்கம், வணக்கம். ஆமாங்க.